வணக்கம் தமிழ் சொந்தங்களே. பீஸ்ட் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை நான் சந்திக்கிறேன். நான் சதீஷ்குமார். நான் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து இங்கே கிளாஸ்கோ யூகேல வசிக்கிறேன். ஸோ என்னோடய பேஷன் எவ்ரி வீக்கெண்ட் நான் அங்கே இந்தியாவில் இருக்கும்போதே விதவிதமான நான்வெஜ் ஃபுட்டு ட்ரை பண்ணுறது தான். ஃபுட்னா இந்த மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்றதெல்லாம் இல்லை. ஸோ ஆடுனாலே பல விதமான ஆடுகள், லைக் மைச்சேரி ஆடு, பல்லடா ஆடு, புளியம்பட்டி ஆடு அப்படின்னு, மைசூர் ஆடு அப்படின்னு பல ஆடுகளை வெரைட்டியாக வாங்கி சாப்பிட்ற பழக்கம் உடையவன். அதே மாதிரி கோழினாலும் நாட்டுக்கோழியில் சிறுவடை, பெருவடை, மகாராஷ்டிரா கருங்கோழி அப்படின்னு அதையும் வாங்கி விதவிதமாக ட்ரை பண்ணுறவன். அங்கே எனக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த தேடல் இருக்கிறவன் ஸ்காட்லாண்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே நான் கிடைக்கிற ஃபுட்ஸோட இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாகவும் எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் நான் ட்ரை பண்ணணும்னு எப்படி விடாமல் இருப்பேன். ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அனுபவத்தை நம்ம இந்த பேஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது தான் இதையும் நம்ம தமிழ் சொந்தங்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம். பின்னாடி உங்களுக்கு வெளிநாடு வர வாய்ப்பு கிடைத்தால் இங்கே வந்தீங்கன்னா நான் ட்ரை பண்ண ஃபுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை ஆரம்பிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு புது புது ஃபுட்ஸ், எனக்கு இந்தியாவில் கிடைக்காத ஃபுட்ஸ், எஸ்பெஷலி இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் இங்கே எனக்கு கிடைக்கிறத நான் எடுத்து உங்களுக்கு நான் சமைச்சு பகிரலான் இருக்கிறேன். இன்றைக்கி கடைக்கு போய் ரெட் சால்மன், மேபி அது இந்தியாவில் கிடைக்கலாம், பட் இங்கே ரெட் சால்மன் நான் இந்தியாவில் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இங்கே கிடைக்குது. இதை வாங்கி நம்ம ஸ்டைல் குழம்பு, நம்ம ஸ்டைல் ரோஸ்ட்டில் இந்த ரெட் சால்மன் எப்படி இருக்குன்னு தெரில. இன்றைக்கி ரெட் சால்மனை நம்ம ஊர் ஸ்டைல், தமிழ்நாட்டு ஸ்பெஷல் மெட்ராஸ், மதுரை, கோயம்புத்தூர் ஸ்டைல் மீன் குழம்போட நம்ம ரோஸ்ட்டில் எப்படி இருக்குங்கிறத ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். வாங்க என் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரெட் சால்மன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம மீன் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ரெட் சால்மனில் இது வரைக்கும் நான் குழம்பு சாப்பிட்டது இல்லை. இது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வெங்காயம், தக்காளி, வழக்கம் போல் கொத்தமல்லி, தனியாத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் சென்னை, மதுரை, கோவை ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் மீன் போடுறேன். மீன் க்ளீன் பண்ணியாச்சு. இதை மட்டும் நம்ம மீன் குழம்புக்குள்ளே போடலாம். இன்னொரு வீடியோவில் வேணால் ஸ்பெஷலாக மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செய்கிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா வருதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ மீன் போட்டாச்சு. ஸோ ஒரு 10 minutes மீன் கொதி விட்டோன்னே நம்ம இறக்கிடலாம். இனி ரோஸ்ட்டுக்கு போகலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ ரெட் சால்மன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ மீன் க்ளீன் பண்ணி ஃப்ரைக்கு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ மீன் ரோஸ்ட்டும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கலக்கிக்கலாம். மசாலா கலவிக்கிறேன். மசாலா நல்லாவே கலக்கிக்கிட்டேன். போதும். நம்ம கொஞ்சம் நேரம் இதை காய வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பார்த்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இன்னொரு நாள் தெளிவாக சொல்லித்தரேன் இன்னொரு வீடியோவில். இப்போதைக்கு மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, அப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு,
இதெல்லாம் தான் போட்டு செஞ்சது. என்னென்ன அளவுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நல்லா கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். ஓகே 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 நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்டு வச்ச மீன்லாம் காஞ்சிருச்சு. மீன்லாம் போட்டாச்சு. ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். மீன் வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து சிந்தாமையும் வடிகிற எண்ணெய் அதுலேயே வடிஞ்சிட்டுன்னு லைட்டாக அதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்தாச்சு. நான் அடுத்த ரவுண்ட் ஆஃப் மீனை போடலாம். ரெட் சால்மனோட குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் தான், எப்படி இருக்குன்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம், டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ குழம்பு மீன் நல்லா வெந்திருக்கு. இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் பாருங்கள், நல்லா ரெட் கலரில் உள்ள பிங்கிஷாக இருக்குது இந்த ரெட் சால்மன். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்கு. நம்ம ரோஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ரோஸ்ட்டும் கிட்டத்தட்ட அதுவும் நல்ல உள்ளே வந்து பிங்கிஷாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குங்க. நம்ம ஊர் கிழங்கா மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த பீஸ்ட் விருந்தே இந்த 2 சிறுத்தைக்குட்டிகளுக்கு தான். ஸோ எப்படி இருக்குது கண்ணுங்களா? பிடிச்சிருக்கா? ஓகே, இன்னும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான உங்களோட அடுத்த வீடியோவில் ஒன்று மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் ஃப்ரம் சதீஷ். பாய்.